அனைவருக்கும் கோவில் தரிசன வணக்கம். இன்றைக்கு நாம தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள தோரணமலை ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தை கண்டு இன்புற போகிறோம். திருக்கல்யாணம் தரிசனம் செய்தால் திருமண தடை விலகும், திருமண தோஷங்கள் அகலும், நல்ல வரன் வாய்க்கும், கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை மேம்படும், மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும், செல்வம் பெருகும், நினைத்த காரியம் நிறைவேறும். तन्नावाणी प्रचोदयात् स्वाहा ॐ नमो नारायणाय नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात् स्वाहा ॐ महादेवी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मीः प्रचोदयात् स्वाहा ॐ वेङ्कटाय कुबेराय विष्णुनाय धनधान्याय समृद्धिर्मे दीर्घावय स्वाहा ॐ ब्रह्मज्ञानं प्रथमं प्रस्तात् श्रीमदसृजावेन हवः ॐ त्र्यम्बकमजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् पूर्वार्कमिव बन्धना मृत्योर्मुक्षीयमामृता भगवो वप स्वाहा गणानां त्वा गणपतिं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणस्पद आनशृण्वन्नोदिभिस्सि यसादनज्ञ स्वाहा ॐ तत्त्वायामि ब्रह्मणा मन्दमान सदा सा आस्ते यजमानो हविर्भिः अहेनमानो वर्णेगबोधृशुभं समान आयुप्रमोषि சாமி வெளியில வராங்க, உள்ள போகாதீங்க. கூட்டத்துல விட்டாதீங்க, வெளியே வாங்க. சாமி அப்ப வெளியே தான் எடுத்து வர போறாங்க. உள்ள எல்லாரும் முட்டிட்டு போகாதீங்க. வெளியே வாங்க, வெளியே வாங்க. சாமி வெளியே தான் கொண்டு வர போறாங்க, வெளியே வாங்க எல்லாரும். Halo, halo. Halo, halo. சாமி வழிவிட்டு எல்லாரும் வெளியே வாங்க. வேல்முருகனுக்கு அரோகரா. வேல்முருகனுக்கு அரோகரா. கொஞ்சம் எல்லாரும் வழிவிட்டு நில்லுங்க. சாமி வெளியே வந்து வராங்க, வெளியே விடுங்க.
கொஞ்சம் சாமியை வெளியேற்ற வர்றதுக்கு வழி விடுங்க. கொஞ்சம் பின்னாடி பாருங்க. எல்லாரும் ஓரம் போயிடுங்க. சாமி எல்லாரும் தள்ளி நின்னுங்க சார். கொஞ்சம் தள்ளி நின்னுங்க. வரைக்காதீங்க. வழி விடுங்க. தள்ளி நின்னுங்க. தள்ளி நில்லுங்க. அம்மா நீங்க சாமியா சாமி எங்கேயே போறோம். அப்படியே இருக்கு சாமி. அம்மா இருக்கலாம். சாமியை வெளியே கொண்டு வர்றாங்க. கொஞ்சம் உள்ள தள்ளி போங்க. தள்ளுங்க. உள்ள தள்ளுங்க. இங்கதான் கொண்டு வர்றாங்க. அப்படியே பின்ன தள்ளி போங்க. கொஞ்சம் தள்ளிங்க எல்லாரும். கொஞ்சம் தள்ளிங்கம்மா. எல்லாரும் பாக்குறாங்க. தள்ளி கீழே உட்காந்து. அப்படியே எல்லாரும் பாக்குறாங்க. எல்லாரும் கொஞ்சம் தள்ளி போங்க. கொஞ்சம் தள்ளி போங்க. வழி விடுங்க. சாமி வார வரைக்கும் வழி விடுங்க. கொஞ்சம் தள்ளிங்க. எல்லாரும் அப்படியே பின்னாடி போறாங்க. காவல்துறை பின்னாடி போறாங்க. அது வந்து ஒத்துழைப்பு இருக்கிறது. உள்ள போங்க. காவல்துறை உடனே வந்தீங்க. ஹெல்பர் மாதிரி கிடையாது. விட்டானுங்க. Thank you.
சுவாமி வந்து தன்னுடைய மாணவரை என்று சொல்லக்கூடிய கல்யாணம் நடைபெறக்கூடிய கல்யாணம் கொஞ்சம் வலிப்புங்க முருகனுக்கு எடுத்து வராங்க கொஞ்சம் வலிப்புங்க முருகனுக்கு 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 கொஞ்சம் இறக்கணும் கீழே லைட்டா இறக்கிங்க மேடைக்கு வழி விட்டு நில்லுங்க கொஞ்சம் மத்தாட்கள் வழி விட்டுங்க என்னுடைய சாமி வருது என்னுடைய சாரம் பாதையை எடுக்காதீங்க படிய விட்டுருங்க எல்லாம் அம்மா இருங்க அவசரப்படாதீங்க எல்லாம் பார்த்து வழி விடுங்க தம்பிக்கு வாமா அங்க வா அதுக்கு அப்பலே சொன்னோம் அந்த படியில நிக்காதீங்கன்ட்டு ஏமா கொஞ்சம் கீழே இறங்கம்மா கஷ்டப்படுவாங்கல்ல இப்படி வந்துருங்கம்மா நீங்க இங்க இருந்தீங்கன்னா பார்க்க முடியாது முன்னாடி வாங்க சைடுல யாரும் நிக்காதீங்க முன்னாடி வந்துருங்க அவங்கள பார்த்துக்கிடுவோமா
முன்னாடி போறது லேசா கீழே இறக்கிங்க. சாரதி ஐயங்கார் மாமி இருக்குது. மாமி எங்க இருக்கு? கூப்பிடு. மாமி வாங்கி கொடு. மாமி சார் கிரிதரன் ஸ்ரீதரா கிரிதரன் தெரியல. ஐயங்கார் மாமி கொஞ்சம் கொஞ்சம் கீழே வந்துருக்கு. அப்படி
நான் கேட்டுக்கணும்ன்றாங்க. ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனே கொஞ்சம் வழிவிடுங்க. இப்போ வந்து சுவாமிக்கு குடி சுத்துறதுன்னா சுவாமிக்கு ஏதாவது திஷ்டிகள்லாம் இருந்தா சுவாமிக்கும் திஷ்டி இருக்கும்னு சாஸ்திரம். இந்த மாதிரி எவ்வளோ அழகா இருக்காது. இந்த மாதிரி இந்த சுவாமிக்கு எவ்வளோ நன்னா கல்யாணம் உற்சவம் நடக்குது அப்படின்லாம் யாராவது சொல்லுவாங்க. அதனால சுவாமிக்கு திஷ்டி இருக்குமா. இந்த திஷ்டிகளை எடுக்கிறதுக்காக 3 பேர் ஒருத்தர் ஜலம் அதாவது நீங்க கிளீன் பண்ண போறேன், பின்னாடி விளக்கு வரா, பின்னாடி அந்த திஷ்டி சுத்துறது வருது. சார் லைவ் சார் கரெக்டா இருக்கா? இந்த திருக்கோவில் கம்மியா ஒரு 62 வருஷம். மேலக்கார கொஞ்சம் நிறுத்து, மேலக்கார கொஞ்சம் நிறுத்துங்க. இந்த திருக்கோவில் வந்து ஒரு 62-63 வருடமாக நகுல நாராயணன் ஐயா பேரை தான் நினைக்கிறேன், ஆதிநாராயண சுவாமி, ஆதிநாராயணன் அவர்கள், மேடம் அப்படியே நின்றுக்கோங்க. ஆதிநாராயணன் அவர்கள் சைக்கிள்லே போவாங்களாம். சைக்கிளில் போயிட்டு ஸ்லாடு போடுவாங்களாம். எல்லாரும் எங்க மேடம் ஸ்லாடு போடுவாங்களாம். எல்லாரும் தோரண முருகன் அருளை பெற வாருங்கள், தோரண முருகன் ஆலயத்திற்கு வாருங்கள் அப்படின்னு சொல்லி. அப்பெல்லாம் எப்படி எழுதுவான்னு கேட்டிங்கன்னா, நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்ததில்லை. ஒரு கண்ணாடியை வந்து எண்ணெய் விளக்கெண்ணெய் தடவிட்டு நெருப்பு மேலே காட்டுவாளாம். அதை காட்டினான்னாக்கா அதில் எழுதுவாளாம், குச்சியால் எழுதிட்டு அதை தான் வந்து அந்த கார்பனுக்கு ஏற்ற மாதிரி காட்டுற போது ஸ்க்ரீனில் தெரியுமா, நம்ம என்ன எழுதி காட்டுறோமோ அது தெரியுமா. அதுக்கப்புறமா இப்பெல்லாம் வந்து டிஜிட்டல்லாம் வந்துடுது, வேற வேற மாடல்கள்லாம் வந்துடுச்சு. அப்பெல்லாம் அது மாதிரி கிடையாது, 2 கார்பன் தான் இருக்கும். 3ஆவது வந்தவொடனே சுவாமிக்கு ஏற்ற மாதிரி நின்னுங்க. அந்த அந்த கார்பன்ல இருந்து தான் அந்த இது எரிஞ்சு அது வழியாக தான் ஸ்க்ரீனில் தெரியும். அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்திலே போய் இந்த முருகப்பெருமானை எல்லாரும் தரிசனம் பண்ண வாருங்கள் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க, வந்திருக்காங்க. இன்னைக்கு கொஞ்சம் நன்னாவே பரவாயில்லன்னு நான் இந்த இதுக்கு வந்து ஒரு 14ஆவது வருஷமா வந்துட்டு இருக்கேன். நாங்கள் ஆரம்பிக்கிற போது 300 பேர் தான் இருந்தா. இப்பெல்லாம் வந்து போன வருஷம்லாம் வந்து அவளுடைய இது வந்து 25,000 பேர் வந்தாங்க சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என் கூட வந்த ஒருத்தர் சொன்னாரு, இவர் 7வது மொத்தம் நம்ம சொல்றது வந்து ஷட்கோண மத்திய சிவசுப்பிரமணியநாத குருவே நமஹ அப்படின்னு தான் சொல்லுவோம். தூய தமிழ்ல கேட்டீங்கன்னா அறுபடை வீடுன்னு அர்த்தம். அறுபடையில முதல் படை வீடாக திருப்பரங்குன்றமும், 2ஆம் படை வீடாக திருச்செந்தூரும், 3ஆம் படை வீடாக பழனியம்பதியும், 4ஆம் படையாக சுவாமிமலையும், 5ஆவதாக திருத்தணிகையும்,
ஆறாவதாக பழமுதிர் சோலையம். நீங்க வந்து முருகனை தரிசனம் பண்ணோம் அப்படின்னாக்க இதை மாதிரி தான் அந்த காலத்துல பண்ணியிருக்கா. முதல்ல ராமேஸ்வரம் போயிட்டு, ராமேஸ்வரத்துலேருந்து காசி போயிட்டு, காசியிலேருந்து ஜலம் எட்டுன்னு வந்து திருப்பி ராமேஸ்வரத்துல ஒரு ரவுண்டு முடிச்சாதான் நம்மளுடைய இந்துக்களுக்கு வந்து அவெல்லாம் மக்கா மதினா ஏதோ ஒரு அந்த இவரை இயேசுபுரான் தரிசனம் பண்ற மாதிரி நம்மளுடைய இந்துக்கள் அப்படின்னு பிறந்தோம்னா இதை மாதிரி நம்ம ஒரு தடவை கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்றது சாஸ்திரம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் தமிழ் முருகன் கடவுள் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கார். அதனால தான் இந்த செவ்வாய் தோஷம் வந்து முருகப்பெருமான் வந்து யாருக்கும் அட்டாக் பண்ணாது அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்கிறா. பாக்கி கஷேத்திரத்தில் வந்து நீங்கள் இப்போ காசிலேயோ நார்த்தில் இருக்கிற எந்த கோவிலுக்கு போனாலும் முருகப்பெருமானை அவள் தொடவே மாட்டா. சிவனை கட்டி பிடிச்சுப்பான், சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். செவ்வாய் வழிபாட்டை வந்து பயப்படுவா. நம்ம இங்கே மட்டும்தான் முருகப்பெருமானுக்கு ரொம்ப அதீதமான பக்தியும் அதீதமான பூஜைகளும். இப்பெல்லாம் சாதா செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் 3 ஹவர் இருந்தால் தான் தரிசனத்துக்கு வீடு கிடைக்காதவாலாம் அங்கேயே கல்லெல்லாம் அடுக்கி வச்சுட்டு பூஜையெல்லாம் பண்ணுறா. அந்த சிறுவாபுரி கஷேத்திரத்தெல்லாம் பண்ணலாம், பாக்கி நாளில் பார்த்துக்கலாம். காலையில் 3 மணிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2000 பேர் நிற்கிறாங்க. அதனால நம்ம தமிழ்நாட்டில் தான் முருகப்பெருமானுக்கு அதீதமாக முருகப்பெருமான்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணீங்களோ அதை கொடுப்பாரு அப்படிங்கிறார். அதனால முருகப்பெருமான் இப்போ இன்னதோ எது கரெக்டானதோ எது நம்மால் முடியக்கூடியதோ அதை மாதிரி இருக்கிறதா பிரார்த்தனை பண்ணி அந்த பிரார்த்தனைகளை இறைவன் கண்டிப்பாக நடத்தி வைப்பார் அப்படின்றது வந்து தர்மசாஸ்திரம். நீங்க வந்து நம்மளுடைய தகுதிக்கு தெரியாது. ஒருத்தர் என்ன பண்ணாரா, இந்த மாசம் வாடகைக்கு பிரச்சனை இல்லை, கரண்ட் பில்லுக்கு பிரச்சனை இல்லை, சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை, கேஸுக்கு பிரச்சனை இல்லைன்னாரா. பின்ன எவ்வளோ எஃபெக்ட் எடுக்க முடியுமோ ஆனால் மறந்து போயிடுவார் எப்போ என்ன பண்ணணுன்றது. ஆனால் போட்டு அடிச்சு நவத்தி துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க எப்படி தோல் கொடுக்கணுமோ கொடுங்க. யாரையுமே நம்ம வந்து எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் நம்ம பாத்துல நடந்தா கூட 2 பேர் விரோதி இருப்பான். கோவில்ல நடந்தா கேட்கவே வேணாம், 10 பேர் விரோதி இருப்பான். அந்த மாதிரி விரோதிகள் யார் இருந்தாலும் அவனை விரோதியா நீங்க வந்து நினைக்காதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா சத்காரியங்கள் பண்ணக்கூடிய ஒருத்தரை நீ விரோதியா நினைச்சீங்கன்னா நீ வந்து அழிஞ்சு போயிடுவ. அதனால யாரா இருந்தாலும் எது தேவையோ, எது நியாயமோ, எது தர்மத்துக்கு அதிபதியோ அது என்னமோ அதை பேசி தீர்த்து கரெக்ட் பண்ணுங்க. நம்மளுடைய உத்தரவு மாதிரி இது சொல்றேன், வேற எதுவும் இல்லை. அவர் பரம்பரை தர்மகர்த்தா அப்படின்னு வாங்கியிருக்காங்க. அந்த பரம்பரை தர்மகர்த்தாவா இருக்கக்கூடியவருக்கு உண்டான எல்லா தகுதியும் அவர் பேருக்கு. அவர் வீட்டை பார்க்கறது இல்லை, அவருடைய குடும்பத்தை பார்க்கறது இல்லை. நான் தான் இப்போ கூட போயிருந்தேன், வாரத்தில் அந்த பொண்ணுக்கு பேசி முடிச்சிருக்கா. அதை கூட அவர் பிரதானம் பண்ணல. அவர் என்ன பண்றாரு, துடுகுடுன்னு என்கிட்ட வந்தா கோவில் பத்திரிகை தான் கொடுக்குறாரு. அதனால அந்த அளவுக்கு ஆத்மார்த்தம். உங்காத்து ஃபங்க்ஷன் சார், உங்காத்துக்கு உங்க சம்பந்தி வந்திருக்கா, அவெல்லாம் பாருங்க, அவங்கள்ட்ட பேசுங்க. அந்த இல்லை இதான் சமயமுக்கு இது முக்கியம் அப்படின்றாங்க. இந்த பாண்டிச்சேரி ஐயா ஏதோ ஃபோன் எடுக்கல போல இருக்கு, அதை வேற ஒரு வருத்தமாக என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதனால எல்லாம் உள்ள முருகப்பெருமான் அவர்கள் எல்லாருக்கும் எல்லா விதமான சந்தோஷங்களையும் கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்றோம். வெற்றிவேல் முருகனுக்கு. இந்த திருக்கல்யாணத்தை பற்றி, இந்த கல்யாணத்தை 14வது வருஷமா என்னமோ நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். நக்கீரன் ஐயா அவர்கள் தான் எங்களுக்கு எல்லா விதமான பேக்கேஜும் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்கள் இந்த திருக்கல்யாணத்தை பற்றி ஏதாவது உங்கள்கிட்ட ஓரிரு வார்த்தைகள் பேசுவாங்க. நன்றின்னு மட்டும்தான் பேசுவாங்க, வேற எதுவும் பேச மாட்டாங்க. நன்றி நன்றி. இந்த இவங்க வந்து அவருக்கு பாடி கார்டு எல்லாமா இருக்கக்கூடிய முருகேசன் ஐயா அவர்கள் இந்த திருக்கல்யாணத்தை பற்றி ஒரு 2 வார்த்தை பேசுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். அனைத்து பக்தர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த திருக்கல்யாணத்துக்கு 14 வருடங்களாக நாங்கள் வந்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னையும் நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். நாங்கள் வந்துட்டு போகும்போது இந்த கோயிலில் வந்துட்டு நம்ம போனால் இந்த வருஷம் முழுவதும் நமக்கு வந்து ஒரு ஆத்ம திருப்தியும் ஒரு மன அமைதியும் நம்ம நினைச்சது எல்லாமே கைகூடி வருதுன்றது இங்கே வர்றவங்க எல்லாருக்குமே தெரியும். இது வந்து இந்த திருக்கோயில் வந்து நம்ம வந்து எல்லா வந்திருக்க எல்லா பக்தர்களுக்கும் எல்லா வல்ல இறைவனால் முருகனால் கிடைக்கக்கூடிய அருள் பெற்று எல்லாரும் வளமோடு வாழ்க என்று வாழ்த்து கூறுகிறேன். மிக நன்றி வந்த அனைவருக்கும். செண்பகராமன் ஐயாவுடைய பெருமையை பற்றி பேசுறதுக்கு நாள் போதாது. தனி மனிதனாக இருந்து இந்த அளவுக்கு சிறப்பாக இவ்வளோ பெரிய இதை வந்து எல்லா கடமைகளும் எடுத்து இந்த கோயிலை வந்து இவ்வளோ பிரபலமாக ஆனதுக்கு இவ்வளோ முயற்சிகள் எடுத்து நிறைய வேலை செய்திருக்காங்க.
அவங்களுக்கு நம்ம எப்பயுமே உறுதுணையாக இருந்து இது பண்ணுவோம். இந்த இறைப்பணியில் எப்பொழுதும் எல்லாருக்குமே ஒரு நம்ம இறைவனுடைய அருள் கிடைக்கிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். மிக நன்றி. ஐயா, இந்த கேமரா லைவ் பண்ற வசந்த் ஐயா அவர்களுக்கு தோரணாமலை முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமா அனுகிரகமும் இதே மாதிரி வருஷா வருஷம் நீயே வந்து இதை பண்ணி கொடுத்துடணும். இதெல்லாம் வந்து நீங்களா லாக் ஆயிட்டீங்கன்னா அதை நம்ம ஓகே பண்ணுவோம். அதே மாதிரி கண்டிப்பா வந்து இருந்து பண்ணி தரணும்னு முருகப்பெருமான் சார்பிலும் திரு ஜென்பகராமன் ஐயா அவர்களின் சார்பிலும் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ இந்த பொடி சுத்துறதுன்ற நிகழ்ச்சி நடந்துருக்கு. பொடி சுத்துறதுன்னா திருஷ்டி கழித்தல்னு பேர். அந்த மாமியார் பேர்லையாவது பட்டான்னா உங்க திருஷ்டி போயிடும். அதனால உங்க மேல பட்டதுன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. வெள்ளை சட்டையா இருந்து அழுக்காயிட்டா கோச்சிக்காதீங்க. லைவ் சுந்தரேசன் அவர்களுக்கும் இந்த மாலை முரசு லைவ் பண்ணது அவர்களுக்கும் மற்றும் ஜோதி டிவி அவர்களுக்கும் டிடிடி தேவஸ்தானமே இன்னைக்கு லைவ் பண்ணா இந்த ப்ரோக்ராம் பண்ணாங்களாம். அவர்களுக்கும் சன் டிவியில் வந்து போன வாரமும் அதுக்கு முதல் வாரமும் போட்டாங்க. சன் டிவி நிறுவனத்தாருக்கும் இந்த ஆலயத்தின் சார்பாக கோவில் தரிசனம்ன்ற ஒரு டிவி இருக்கா, அவங்களும் பண்ணாங்களா. இவங்க எல்லாருக்கும் ஆலயத்தின் சார்பாக ஜென்பகராமன் ஐயா அவர்கள் சார்பாக மிகவும் நன்றி கலந்த வணக்கத்தையும் முருகப்பெருமானுடைய பேரருளுக்கு அவர்கள் பிரார்த்தனையை பாத்திரமாகும்படியும் பிரார்த்தனை செய்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த எங்க சென்னைன்னா நாங்க வேற மாதிரி சொல்லுவோம். காவல்துறை சட்டம் ஒழுங்கு, காவல்துறை கிரைம், இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஃபங்க்ஷனை ரொம்ப நல்லா நடத்துறதுக்கு பண்றீங்களா? காலையில அவங்க ஜென்பகராமன் ஐயா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மலாம் பண்றது இல்லை சாமி, அவங்களாவே வந்து அவங்க சூப்பரா இந்த ஃபங்க்ஷனை பண்றாங்கன்னாங்க. எங்க சென்னையா இருக்குதுனாக்கா மெட்ரோ வாட்டர், தீயணைப்புத்துறை, கார்பரேஷன் இவ எல்லாருமே கூட இருப்பாங்க. இங்க அது மாதிரி என்ன பஞ்சாயத்து போர்டு அது எப்படி அப்படின்றது நமக்கு தெரியாது. அது மாதிரி யார் யார் இருக்காலோ அவ எல்லாருமே நன்னா இருக்கணும்னா அவர்கள் எல்லோரும் மேன்மேலும் இதெல்லாம் நன்னா பண்ணி தரணும்னு பிரார்த்தனை பண்றோம். தமிழக முதல்வர் அவர்களால இந்த கிரிவல பாதையை வந்து 1,87,00,000 ஜென்பகராம ஐயா அவர்களையே சட்டசபைக்கு கூப்பிட்டு அவங்க மாண்புமிகு சேகர் பாபு ஐயா அறநிலையத்துறை அமைச்சர், எங்க அமைச்சர் அவர்கள், இந்த அமைச்சர் வந்து இந்த கிரிவல பாதைக்கு முதல்ல டோனர் பார்த்து பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அப்புறமா இதை வந்து அவங்களே பண்றதா சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப சந்தோஷம், மேன்மேலும் மகிழ்ச்சி. எல்லாம் உள்ள முருகப்பெருமான ஆலயத்துக்கு நான் வந்து திருவண்ணாமலை தான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கடுத்து சென்னையில வச்சிருக்கிறீன்னு ஒரு ஏரியா கேள்விப்பட்டிருக்கேன். இங்கேயும் வந்து அந்த மாதிரி கிரிவல பாதையில பௌர்ணமிக்கு மகேஷ் மாயவன் அவர்கள் இந்த கிரிவல பாதைக்கு ரொம்ப நன்னா பண்ணிட்டு இருக்காங்களா. அது இல்லாத வேற யார் யார் டோனரோ அவெல்லாம் பண்றவாள்லாம் எனக்கு பேர் தெரியாது. நம்ம வர்றது ஒன்லி ஃபார் 8 hours. அதனால யார் யாரெல்லாம் என்னென்ன பண்றாளோ அவ ஃபேமிலி, அவ குடும்பம், அவர்களுடைய எல்லா விதமான அருளும் முருகப்பெருமான் அருளணும்னு பிரார்த்தனை பண்றோம். எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய பெருங்கருணையினாலே இந்த திருவிழாவானது மேன்மேலும் மிகவும் சீரும் சிறப்புமாக ஆண்டாண்டு தோறும் நடைபெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். இப்ப ஜென்பகராமன் ஐயா அவர்கள் ஒரு 2 நிமிஷம் இந்த இதை பத்தி பேசுவாங்க. அகத்திய தேரை சித்தர் வழிபட்ட திருவண்ணாமலை முருகனை தரிசிக்க வந்த பக்தர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இந்த தைப்பூச விழா மிக சிறப்பாக நடைபெற உதவிய அனைத்து பக்த கோடிகளுக்கும் எங்களது நன்றியை சமர்ப்பிக்கிறோம். வர்ற February 5 வந்தால்
அப்பா ஆரம்பிச்சு வச்ச அந்த இறைவனி 61 வருஷம் முடிஞ்சு 62வது வருஷம் ஆரம்பமாகுது. அப்பா என்ன வேலை படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது ஒரு வார்த்தை சொன்னார், பணத்தை விட ஆட்களை சம்பாதிச்சுக்கோ, அது பல வகையில் உதவும் அப்படின்னாரு. அது எதுக்கெல்லாம் உதவிச்சதுன்னா, இந்த கோயிலோட ஆரம்ப கட்டத்தில் நான் அதாவது 2008 இருந்து இந்த பணிகளை ஆரம்பித்தப்போ ஒரு ஆவணப்படம் தயாரித்தோம். அதாவது அப்போ வந்து இந்த மாதிரி பென்ட்ரைவ், யூடியூப் அதெல்லாம் கிடையாது. அப்போ சிடியில் ஒரு படத்தை ரெடி பண்ணி நிறைய முக்கிய இதெல்லாம் அதை கொண்டு போய் கொடுப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா வடபழனியில் ஏவிஎம் ஸ்டுடியோ பக்கத்தில் பிரணோ மீடியாஸ் அப்படின்னு ஒரு எடிட்டிங் ஸ்டார் உண்டு. அங்கே வந்து பகலில் ஃபுல்லாக நான் ஒரு சிவில் இன்ஜினியராக வேலை பார்த்துட்டு சாயங்காலம் 8-9 மணிக்கு ஆரம்பித்தோம்னா காலையில் 1 மணி 2 மணி வரைக்கும் போகும். அந்த டைமில் திரு முகமது அலி மூலமாக கிடைச்ச திரு ரமேஷ் சார் மூலமாக அந்த ஆவணப்படம் தயாரித்தோம். அங்கே அறிமுகமான திரு வசந்த் சார் வந்து இன்னைக்கு அதாவது இன்னைக்கு வந்து இந்த அளவு ஒரு பெரிய அதாவது சன் டிவி ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய அளவுக்கு படப்பிடிப்பு நடத்துகிற எல்லா கருவிகளும் இங்கே வந்திருக்குதுன்னா அது ஒரு பெரிய இறையருள் தான். அவர் சொன்ன அந்த ஆட்களை சம்பாதிச்சுக்கோ அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு அது பெரிய அளவில் உதவிக்கிட்டு இருக்கு பல விஷயங்கள்லையும். அதுக்கப்புறமா அது டிவியில் வந்ததாகட்டும், பல பத்திரிகைகளில் வந்ததாகட்டும், அதுக்கப்புறமா அது பாடல்கள் நிறைய ஒரு 30-40 பாடல்கள் வர்றதுக்கு காரணமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் கூட பல டிவியில் இது ஒளிபரப்பாச்சு. அவர் சொன்ன அந்த வார்த்தையை முழுமையாக கடைபிடிச்சு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இறைப்பணி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பக்தர்கள் உதவியோடு நடக்குது. இந்த டைமில் பல உதவிகளையும் முருகன் அருளோடையும் முருகனோட ஆவி உள்ள சொல்லலாம். அந்த மாதிரி டாக்டர் ஐயா பெரிய அளவில் பல உதவிகளை தர்மராஜ் ஐயா செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க குடும்பங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும். அதை மாதிரி இன்னும் என்னோட முதலாளி திரு பாலமொழி ஐயாவை நினச்சி பார்க்குறேன். பக்தர்கள் அவங்க முடிஞ்ச அன்னதானம் பண்ணுறாங்க. வர மார்ச் 16ஆம் தேதி வந்துச்சுன்னா 8வது வருஷம் முடிஞ்சு இப்போ 9வது வருஷத்தில் அந்த அன்னதானம் நடக்க போகுது. ஸோ அதை மாதிரி நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்க எல்லா பக்த கோடிகளுக்கும் நன்றியை தெரிவித்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி ஐயா திரு நக்கீரன் அவங்க இந்த திருக்கல்யாணம் எப்படி நடக்குதுன்னா 2013 நினைக்கிறேன் ஹாட்ஸ்டாரில் நாங்கள் ஒரு கம்பெனி மறைமலை நகரில் வேலை பார்க்கும்போது அந்த ப்ராஜெக்ட் முடியும் போது கோயிலுக்கு வந்தப்போ இந்த கோயிலுக்கு என்ன தேவைப்படுதுன்னு கேட்டப்போ இந்த மாதிரி பல கோயில்களை நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி உற்சவரை இங்கே அப்படி இல்லை என்னவனே உடனே சுவாமி மலை பக்கம் திம்மக்குடின்ற ஒரு கிராமத்துக்கு கூட்டு போனாங்க. இப்போ நம்ம ஊரில் வீட்டுக்கு வீடு பீடி சுற்றுற மாதிரி அந்த இடத்துல இந்த மாதிரி சுவாமி சிலைகளை செஞ்சுறது ஒரு பெரிய அங்கே அவங்க ஒரு தொழில் வச்சுருக்காங்க. அங்கே ஒரு முக்கியமான இடத்துல போயிட்டு இதை மாதிரி வாங்கி கொடுத்து 2014 ஆரம்பித்த அந்த தைப்பூச விழா திருக்கல்யாணம் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து இந்த சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த குடும்பங்கள்லாம் நீடுபடி நல்ல முறை வாழணும் பண்ணிட்டு இந்த தைப்பூச விழாவில் பங்கு பெற்ற இதுக்கு உதவிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பக்த கோடிகள் எல்லாருக்கும் எங்களோட நன்றி. திரு வசந்த் சார், திரு சுந்தரன் சார், அவங்க குழுவினர், கோவில் தரிசனம் திரு கோபி இன்னைக்கு வந்திருக்காங்க, துரை நாகராஜன் சார், அதுபோக இன்னும் எல்லா பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் நீங்கள் இதை வீடியோ எடுத்து வெளியே அனுப்பிச்சு இன்னும் பக்தர்கள் நிறைய பேர் இங்கே வர்றதுக்காக உதவி பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் எங்களோட நன்றியை தெரிவித்து நடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் வாஹர்த்தாவித சம்பக்கோ வாகர்த்த பிரதிபக்தஜே ஜஹத பிதரஹு வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய பேருங்கருணை பேரருளால இந்த சுவாமிக்கு வந்து நம்ம கல்யாணம் பண்ணோம்னா அரசாணி கால் உண்டு, காப்பு கட்டுறது உண்டு, பொண்ணு மாப்பிள்ளைக்கு புடவை கொடுக்கறது, வேஷ்டி கொடுக்கறது உண்டு, பூனல் அணிவிக்கிறது உண்டு, அதுக்கப்புறம் அவளை சுற்றி வந்து பொறி போடுறது உண்டு, அதுக்கப்புறமா மோதிரம் போட்டு எடுக்கிறது உண்டு. இது மாதிரி நம்மளுடைய சம்பிரதாய சடங்குகள். ஆலயத்தில் தேவர்கள் கூட இருந்து தேவர்களுடைய அனுகிரகத்தால அருணகிரிநாதர் வந்து முருகப்பெருமானை பற்றி பாடாத பாட்டே இல்லை. இந்த திருச்செந்தூர்ல தான் கந்தசஷ்டி கவசமே இயற்றப்பட்டதாக வரலாறு. கந்தசஷ்டி கவசத்தை பாலதேவராய சுவாமிகள் முதல்ல ஆரம்பிச்சு வச்சதே நம்ம செந்தூர்ல தான். அதனால முருகப்பெருமானுக்கு கல்யாண உற்சவம் அப்படின்றது திருப்பரங்குன்றம் திருத்தணியிலையும் வெள்ளிய கல்யாணமும் தெய்வான கல்யாணமும் நடைபெற்றதாக சாஸ்திரம்.
பெரிய கோவிலுங்கள்ல எல்லாத்துலேயுமே கல்யாண உற்சவம்னு சாயரட்சையில கண்டிப்பாக கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த ஆலயத்திலும் அடிக்கடி நடக்கணும்னு பிரார்த்தனை பண்றோம். எல்லாம் உள்ள முருகப்பெருமானுக்கு தற்பொழுது காப்பு அணிவித்தல் அப்படின்ற இதுவும் அதுக்கு அடுத்து பூணல் அணிவித்தலும் நடைபெறும். கெட்டிமேல் அடிக்கலாம். பார்வதி பரமேஸ்வர ரஹஸ்ய நட்சத்திர திருஷ்யபௌஜः சுதமுத்ரவீர இந்திரப்ரோமேண வஞ்சதசேன மத்யமிதா ஸ்வாதேன சகரேண ரக்ஷாந்தாரஜாமி ஸ்ரீமத் மகாவல்லி தேவசேனாம்பிகா சமேதாய பாலகுருபுத்திரம் மன்யஸ்வாமினः परिपूर्ण अनुग्रहादि श्रीमत् महादेव सांब सदाशिव स्वरूपेभ्यः विशेषतः कंकण धारणं समर्पयामि. அப்படியே 3 பேருமா அந்த காசுல குங்குமம் வைங்க. சமூகத்தாருக்கும் பூணல் உண்டு. அதனால இப்ப பூணல் அணிவிக்கிறது அப்படின்றது நடைபெறுவது. யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்ரா பிரஜாபதேன சகலம் புரஸ்தாராயுஷ்யமக்யம் பிரதிமஞ்ச துக்ரம் யஜ்ஞோபவீதம் பலமஸ்து தேஜः. ஓம்
நிவர்த்திகளாக நமஹ ஓம் சாந்திகளாக நமஹ ஓம் சாந்தியாதீதகளாக நமஹ ஸ்ரீமத் மகாதேவ்யாः மாங்கல்யதாரண தேவதாயாः மகாலக்ஷ்மி அம்பிகாதை நமஹ ஓம் பிரகிருத்தை நமஹ ஓம் குருத்தை நமஹ ஓம் வித்யாதை நமஹ ஓம் சர்வலோகப்ரதாயை நமஹ ஓம் ஸ்ரத்தாயை நமஹ விபோத்தை நமஹ ஓம் சுரப்பே நமஹ ஓம் பரமாத்மிகாதை நமஹ ஓம் வாசே நமஹ பத்மாலயாதை நமஹ ஓம் சுசஜே நமஹ ஓம் ஸ்வாஹாதை நமஹ சுதாதை நமஹ ஓம் நித்யமுக்தாதை நமஹ ஓம் விபாவத்தை நமஹ ஓம் தீர்த்தாதை நமஹ ஓம் லோகநாராயணாதின்னை நமஹ ஓம் தர்மநிலையாதை நமஹ ஓம் லோகமாத்ரே நமஹ பத்மப்ரியாதை நமஹ ஓம் பத்மமுக்கி நமஹ ஓம் பத்மநாபப்ரியாதை நமஹ ஓம் பத்மமாலாதராதை நமஹ தேவ்யை நமஹ ஓம் நிரந்தாதை நமஹ ஓம் சுப்ரன்னாதை நமஹ சுதாதவே முக்தி நமஹ ஓம் பிரபாதை நமஹ ஓம் சந்திராதை நமஹ ஓம் இந்திரதபோதத்தை நமஹ சதுர்புஜாதை நமஹ ஓம் இந்திராதை நமஹ ஓம் இந்தூஷீதராதை நமஹ ஓம் ஆக்யாரஜனன்னை நமஹ ஓம் துர்கை நமஹ ஓம் தாரத்ருதுர்கன்னை நமஹ ஓம் தேவ்யை நமஹ ஓம் சர்வபுத்திர நிவாரண்யை நமஹ ஓம் நவதுர்காதை நமஹ ஓம் மகாகால்யை நமஹ ஓம் பிரம்மா விஷ்ணு சிவாத்மிகாதை நமஹ ஓம் திரிகால ஞான சம்பன்னாதை நமஹ ஓம் நமாமி புவனேஸ்வரி நமஹ ஓம் மகாலக்ஷ்மி அம்பிகாதை நமஹ தேவசேனாவத்தின்னை நமஹ ஓம் ஸ்ரீமத் மஹா வல்லிவத்தின்னை நமஹ யஜமானஸ்ஸஹ சங்கல்பித பிரஹாரேண தோரணமலே சுப்ரமண்யநாத குரவே நமஹ குங்குமார்ச்சனை பூஜாம் சமர்ப்பயாமி தூபமாக்ராகஜாமி दीवन्द्रजामे धूपदीपार्थम् अक्षदान् समर्पयामि पूर्ववस्वाः निवेद्यं प्रोक्ष्य प्राणाय स्वाहा वाणाय स्वाहा व्यानाय स्वाहा उदानाय स्वाहा समानाय स्वाहा ब्रह्मणे स्वाहा नमो नमः महादेवी परमेश्वरम्बिकायै नमः माङ्गल्यदारिण्यै नमः कर्पूराराधनादिकं समर्पयामि அப்படியே அப்படியே அந்த மூணு பேர் தம்பதி அப்படியே வாங்க சார், 3 பேர் தம்பதியா வாங்க. இந்த வள்ளிக்காக மாப்பிள்ளை ஆத்துக்காரன்னு 2 பேர், மாப்பிள்ளை ஆத்துக்காரன்னு நக்கீரன் சார் போன தடவை சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். மாப்பிள்ளை ஆத்துக்காராக 2 பேரும், பெண்ணாத்துக்காக தேவசேனான்னு சொல்லக்கூடிய இந்திரனுடைய மகளாக இருக்கக்கூடிய தேவசேனான்னு ஒரு தம்பதியும், அடுத்து வள்ளி சென்னைக்குளத்திலிருந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. வேடவ மகாராஜாவுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார். அதனால வள்ளிக்காக 2 தம்பதியும், மொத்தம் 3 பேர். இந்த கோத்ராதி பிரவரம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை படிப்பா நம்ம இந்த தாம்பாளத்தை மாத்தி தருவோம். அப்படியே இன்னொரு செட்டு தம்பதி கேட்ட யாரு சார்? ஜென்பகராமன் ஐயா.
வள்ளி தேவசனாத சுப்பிரமணிய சுவாமிக்கு இப்பொழுது திருக்கல்யாணம் நடைபெற உள்ளது. மாங்கல்யம் பூஜை பண்ணியாச்சு. மாங்கல்யத்தை காட்டுறேன், எல்லாரும் அங்க இருந்தபடியே கண்ணில் ஒத்திங்க. மாங்கல்யம் இங்க இருந்தபடியே காட்டுறேன், அப்படியே எல்லாரும் தொட்டுங்க. எல்லாரும் யாருக்கு என்னென்ன வேண்டியது இருக்கோ மனசுல நினைச்சுங்க. ஏமா இந்த மேடல் இந்த சைடு நிக்கவங்க கீழே உட்காருங்க, இல்லை கீழே இறங்கிடுங்க. பின்னாடி ஆட்கள் பார்க்கணுங்களா? ஐயா மேடையில தெக்கோ நிக்கவங்க கொஞ்சம் கீழே இறங்கிடுங்க. இறங்க இறங்க கீழே இறங்க. அது உட்காருங்க, இல்லை கீழே இறங்கம்மா.
நடந்ததுக்கு பேர் கன்னியாதானம்னு பேர். இருக்கிறதுலேயே பெரிய தானமாக கண் தானம், ரத்த தானம், இது மாதிரி தானங்கள்லாம் சகல உறுப்புகளும் தானம்லாம் பண்ணுறான்ற அதே மாதிரி வந்து ஆதியில் பெண்ணை வந்து தானமாக கொடுத்தாலாம். அந்த இந்த இந்த கொடுக்குற பக்குவமும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமும் அதை அவாத்து பொண்ணாகவும் பராமரிக்கிற பக்குவமும் நம்ம சமூகத்தில் இருந்திருக்கு. அதனால கன்னியாதானம்னு கொண்டுருக்காங்க. அந்த கன்னியாதானம் தான் தானத்திலேயே ரொம்ப உயர்ந்ததாக தேவர்களால் போற்றப்படுகிறது. அந்த கன்னியாதானத்தை இப்போ அவங்க ஜென்பகராமன் ஐயா அவர்கள் வந்து முருகன் சார்பாக அவர் முருகன் தான் எனக்கு பிரதானம்னு சொல்லி முருகன் சார்பாகவும், தேவேந்திர குலத்தில் பிறந்த தேவசேனா என்பதற்காக நக்கீரன் ஐயா அவர்களும், அந்த இருக்கிற சார் பேர் எனக்கு தெரியாது, அவங்களும் சரவணன் அவர்களும் வள்ளிக்காகியும் இந்த கன்னியாதானம் நடைபெற்றது. இப்போ மாங்கல்ய தாரணம் பண்ண போகிறோம். எல்லாம் உள்ள இறைவன் அவர்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் இங்கே வந்திருக்கிற நமக்கும் எல்லாருக்கும் எல்லா விதமான சௌபாக்கியங்களையும் தரணும்னு பிரார்த்தனை பண்றோம். சிவேல் முருகனுக்கு, தண்டாயுதபாணிக்கு, ஆவினன்குடி ஆண்டவருக்கு, சாமிமலை முருகனுக்கு, திருப்பரங்குன்றம் முருகனுக்கு, செந்தூர் ஆண்டவனுக்கு, வடபழனி ஆண்டவருக்கு, சுவாமிமலை ஆண்டவருக்கு, திருத்தணிவேல் ஆண்டவருக்கு, பழமுதிர்ச்சோலை ஆண்டவனுக்கு, தோரணவளை முருகனுக்கு, 7வது பட வீடுன்னு சொன்னதுனால இந்த 6ஐயும் சொல்லிட்டு வரதுக்குள்ளே என் முருகனை சொல்லணும் மேலே கை காட்டுறாரு. வெற்றிவேல் முருகனுக்கு, தோரணவளை முருகனுக்கு, தோரணவளை முருகனுக்கு. இந்த மாங்கல்ய தாரணம் நடக்குது. நம்ம மாங்கல்ய தாரணம் நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறது சொல்லுவோம். நம்ம ரொம்ப கம்மியாக வந்து ஒரு 1000 கல்யாணமாவது பண்ணுறோம்னு நினைக்கிறேன். இந்த கல்யாணம் பண்ணுற போது எல்லாரும் அந்த பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரையும் வேறு எந்த விதமான நம்ம மனசு வந்து எப்போ பார்த்தாலும் ஏதாவது யோசனை பண்ணிகிட்டே தான் இருக்கும். அதை வந்து நம்ம அடக்கணும்னு நினச்சா கூட நம்மளால அடக்க முடியாது. இதெல்லாம் வந்து இப்பெல்லாம் தியானம், யோகம் இதெல்லாம் சொல்லித்தர ஆரம்பிச்சிட்டா. அப்படி இருந்தாலும் அந்த மாங்கல்ய தாரணம் ஆற டைமில் மட்டும் நம்ம சொல்லுவோம், மாங்கல்யம் தந்தனானே நாம் மம ஜீவன கேதனான்னு இந்த பத்திரத்தை சொல்லக்கூடிய பொழுது மட்டுமாவது அந்த பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரையும் தெலுங்கில் இருக்கு. அவள் வந்து ஜலகர பெல்லம் அப்படின்னு சொல்லுவா. கொஞ்சம் ஜீரகமும் அதில் வெல்லமும் வச்சு அவள் தலையில் வச்சுட்டு அதையே தான் வாயில் வச்சுருவா. வேற சிந்தனைகள் எதுவும் இல்லாத அதை நினச்சிக்கணும்னா. நம்ம தமிழ் பாடலில் கூட ஒரு பாடல் உண்டு, ஃபுல்லாக தெரியாது, இருந்தாலும் சொல்கிறேன். மங்காத ஜீரகத்தை தந்திரேல் தேடேன் பெருங்காயம்னு யாரோ ஒரு புலவர் பாடினதாக சொல்லுவாள். அதெல்லாம் சின்ன வயசில் நம்ம வச்சது, இப்பெல்லாம் ஞாபகம் இல்லை. அந்த சீர் அகம் அப்படின்னாக்கா நம்மளுடைய மனசு அகம்னாக்கா உள்ள சுத்தமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. அதனால தான் தெலுங்கானில் வந்து அந்த ஜீரகத்தை சோம்பெல்லாம் வைக்க மாட்டோம். அந்த சின்னதாக இருக்கிற ஜீரகத்தை மட்டும் வெள்ளத்தில் இடிச்சிட்டு அதை வாயில் வச்சு அதுக்கப்புறம் தான் மாங்கல்ய தாரணம் பண்ணுவாள். அந்த மாதிரி பண்ணுற போது நம்ம சொல்லுவோம், நீங்கள் எப்பயுமே வந்து பாக்கி டைமில் வேறு சிந்தனைகள் இருக்கும். இந்த இவர் வந்துட்டாரா, நம்மளை ரிசீவ் பண்ணாரா, பார்த்தாரா, கல்யாணத்துக்கு இன்னது நடந்ததான்னு அந்த 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 செகண்ட் மட்டும் அவளை நம்ம சொல்லுவோம். இந்த ஜலகர வெள்ளம்ன்றது கொடுக்கலனா கூட 2 சாக்லேட்டோ இல்லாட்டினா ஒரு இந்த கல்கண்டில் சீனா கல்கண்டு சொல்கிறாள், பெரிய கல்கண்டு, அதையாவது ஒன்று கொடுத்துட்டு அவள் வாயில் வச்சுட்டு இந்த டைம் வந்து இறை பிரார்த்தனையும் மனசு சந்தோஷமாகவும் வச்சுங்க அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அந்த மாங்கல்ய தாரணம் பண்ணுற போது. அதே மாதிரி இப்போ இறைவனுக்கு மாங்கல்ய தாரணம் ஆகுது. நம்ம எல்லோருமே முருகப்பெருமான் வந்து நமக்கு மாப்பிள்ளை மாதிரியும் நமக்கு பையனாகவும் நமக்கு அப்பா அம்மா, நம்ம சுவாமியே அப்படிதான் பிரார்த்தனை பண்ண சொல்லுவோம். பெருமாளை பார்த்தோன்னா பெருமாளை வந்து மாமான்னு நினச்சிக்கோ, சிவனை பார்த்தோம்னா அப்பான்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நினைக்கிறது நம்ம சுவாமி கிட்ட ரொம்ப கிட்ட போயிடுவோம். நம்ம சுவாமி கிட்ட எந்த அளவு நம்ம சாமி கிட்ட போகிறோமோ அதே அளவு சாமி நம்மளை கூப்பிட்டுப்பார். நீங்கள் வந்து கலியுகத்தில் வந்து பாக்கி யுகத்திலாம் வந்து ரிக்வேத காலகட்டம், யஜுர்வேத காலம் அப்படின்லாம் இருந்தது. அப்போல்லாம் வந்து நீங்கள் மந்திரம் சொல்லிகிட்டே இருக்கணும். ஓம் நமோ பகவதே ருத்ராஜ நமஸ்தே ருத்ரமன்யபுதோ தேசவே நமஹான்னு சொல்லி வேதங்களை சொல்லிட்டு தான் இறை வழிபாடு பண்ணணும். அதே மாதிரி வந்து ஒரு அதர்வண வேலை காலகட்டத்தில் வந்து சூ அப்படின்றத ஓம்ன்றத இந்த மந்திரங்களை சொன்னாலே வந்து நமக்கு உண்டான எல்லா விதமான கெடுதல்களும் போயிடும், கெடுதல்களையும் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அதர்வண வேதத்தை சுத்தமாக அழிச்சுட்டா. அதில் இப்போ ஏதோ கொஞ்சம் கேரளா இந்த மாதிரி அகோரிகள் வாழை மாதிரி இருக்கிறவாள்லாம் கொஞ்சம் வச்சுருக்கிறதா சொல்கிறான்.
அந்த அதர்வண வேதத்தையே காலி பண்ணிட்டான். ராஜாக்களே சேர்ந்து அந்த அதர்வண வேதம் யாருக்கு தெரியுமோ அவெல்லாம் எடுத்துட்டான். அதனால அதன் ரிக், யஜுர், சாமம் இந்த 3 மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கு. அதே மாதிரி இப்போ இந்த கல்யாண உற்சவம் நடக்கிறதுக்கு சுவாமிக்கு நம்ம அதுக்காக தான் சொன்னால், நம்மளும் முருகப்பெருமானுக்கு நம்மளும் ஒரு உற்றார் உறவினராகவும், நம்மளும் நம்ம முருகனை சார்ந்தவர்களாகவும், தோரணமுலை முருகன் வந்து நமக்கு பிள்ளையாகவும் அப்பனாகவும் அவரே நமக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மாங்கல்ய தாரணம் செய்கிற போது எல்லா விதமான கஷ்டங்களையும் மறந்துட்டு சந்தோஷமா முருகப்பெருமான கல்யாணம் நடக்குதுன்னு ஒரே 1 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணாலும் 1 செகண்ட் தான் இறைவன் நம்ம கிட்ட வருவாராம். இதான் நம்மளுடைய சாஸ்திரம். நீங்க யோகம் பண்ணாலும் சரி, இது பண்ணாலும் சரி, நீங்க கண்ணை மூடினீங்கன்னாக்கா அடுத்து வேற ஏதோ 4 ஐட்டம் தான் ஞாபகத்துக்கு வரும். கண்ணை திறந்துன்னு பார்த்தீங்கன்னா ஏற்ற மாதிரி என்ன இருக்கோ அதான் வரும். அதுக்காக தான் என்ன பண்ணுவோம்னா, அரை கண்ணை மூக்கை மட்டும் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய சிந்தனைகள் சிதறாது அப்படின்றது ஒரு சாஸ்திரம். நீங்க எப்போ வந்து அரை கண்ணால் மூக்கை பார்க்குற போது வேற சிந்தனையே வராது. அந்த மாதிரி சிந்தனை வராத போது இறைவனை வழிபாடு பண்ணணும். நீங்க இப்போ அப்படிலாம் இல்லை. இங்கே இத்தனை பேர் இருக்கும், இத்தனை பேர்ல யாரோ ஒருத்தருட்ட அந்த இறைவன் இருப்பார். அதனால இந்த வெற்றிவேல் முருகனுக்குன்னு சொல்லி மாங்கல்ய தாரணம் பண்ற பொழுது எல்லாம் வல்ல முருகப்பெருமான சந்தோஷமா ஒரு தடவை நினச்சி பாருங்க. நமக்கு எல்லா விதமான எது தேவையோ அது நமக்கு தெரியாது, இறைவன் பார்த்து நமக்கு பண்ணி வைப்பாரு. எல்லாம் உள்ள முருகப்பெருமானை மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய்யுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு. தற்போது இந்த திருக்கல்யாணம் ஜோதி டிவி, மாலை முரசு மற்றும் கோவில் தரிசனம் போன்ற தளங்களில் நேரலையாக ஒளிபரப்பப்பட்டிருக்கிறது. இது காலை முதல் ஜோதி டிவி, மாலை முரசு மற்றும் கோவில் தரிசனம் இணையதளத்தில் நேரலையாக ஒளிபரப்பு கொண்டிருக்கிறது. मांगल्यं तन्तुराणेन मम जीवन हेतुना घंटे बध्नामि सुभगे त्वं जीव शरदः सदम् सर्वमङ्गलमाङ्गल्ये
शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तुते मङ्गले मङ्गलाधारे माङ्गल्ये मङ्गलप्रदे मङ्गलार्थं मङ्गलेशि माङ्गल्यं देहि मे सदा शरणागतदीनार्घ परित्राणपरायणे सर्वस्याद्य हरे देवी नारायणि नमोऽस्तुते वायुस्वेदसि कथकः संवत्सरो विशोवर्णैः नित्यास्तेन सदास्तव सुब्रह्मण्योऽहं सुब्रह्मण्योऽहं सुब्रह्मण्यो पल्लीदेवसेना समेत सुब्रह्मण्य स्वामिने नमः दिव्यमङ्गलकर्पूर ज्योतिः
அழகாக்கட்டும். திருமணத்துக்காக வரன் தேடுபவர்களுக்கு தோரணமலையான் அருளால் நல்ல வரன் அமையட்டும்.